பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வாக்குப்பதிவு இயந்திரத்தில் குளறுபடிகளை செய்ய வாய்ப்புகள் இருப்பதால் அந்த இயந்திரங்கள் மூலமாக தேர்தல் நடத்தக்கூடாது என்று அரசியல் விமர்சகரும் அப்துல் கலாமின் முன்னாள் உதவியாளருமான பொன்ராஜ் வலியுறுத்தியிருக்கிறார். ஒரு ஓட்டுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எஸ். ரெண்டு நம்பர் கொடுக்குங்க, அது சம்ம பண்ணி உத்தரவு தருவாரு. 3க்கு போட்டாலும் 2க்கு தான் ஓட்டு போகுது. அப்ப ஒரே 11:24 to 11:24 3 4 5 6 7 all right now 26 25 கப் பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. right கப் விவிபேட்ல தெரியுது, சிம்பிள்ல. okay டிரான்ஸ்பரன்ட் கிளாஸ்ல தெரியுது. okay now I will print 2 for bowl 4 is bowl is printed. Glass no, this is bowl, glass is different. bowl and now again 1. Now every party was given actually one unit, ballot unit and VVPAT unit ensure no possibility of fraud. அதாவது கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட், விவிபேட்டை இந்த முறைப்படி நாங்கள் வைக்கிறோம். அதனால இதுல எந்த விதமான ஃப்ராடும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா? Is it possible? There are a lot of people saying that. They think that vote is, in a software system, message passing is just like water falling from one pipe.